ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை. மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம். அரக்கர் வானவர் மனுக்கள் யாவரும் அலைந்து அலைந்து இன்னும் காணுனா ஆதிநாயக தேவதேவனை அடிமை கண்டு கலந்த நாள். ஆதிநாயக வேத வேதத்தை அடிமை கண்டு கலந்த நாள் இன்று இப்பொழுதே. எல்லோருக்கும் நமஸ்காரம். விரிபுவன வேதமாமரைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு. இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி. வேதத்தை ஓதினாலே புண்ணியம். வேதங்கள் பூராவும் தித்திக்குது. திருமறை குரு பெருமான். திருமறை குரு தீன் திருமேனியர். வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது பெருமான் அவர்களின் உத்தரவின்படி நமது தெய்வம் அவர்கள் என்றென்றும் திருமறை குருபெருமானாக விளங்கி கொண்டிருக்காங்க. அப்போ அந்த தெய்வ திருமறையிலிருந்து யமனை வென்ற திருமறையின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக படித்து தரிசனை செய்து வருகிறோம். அதன்படி இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பின் கடைசி பதிவு 90வது பதிவு. அப்போது இந்த பதிவில் நமக்கு திருவாக்கியங்கள் திருவருட்குறளிலிருந்து ஒரு திருவாக்கியத்தினை எடுத்துக்கொண்டேன். அப்போ இந்த திருவாக்கியத்தில் நமக்கு தெய்வம் அவர்கள் அந்த திருமறையாக விளங்கி கொண்டு நமக்கு வருகின்ற அந்த யமபடரின் அச்சத்தினை எவ்வாறு முறியடித்து திருமறையாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அற்புதமாக நமக்கு எடுத்து அந்த அருள்வர்ஷிப்பை வழங்கியிருக்காங்க. அப்போது அந்த யமன் எப்போ வர்றான் என்பதை நம்ம பதிவிலேயே பார்த்துருக்கோம் அல்லவா, படித்து கேட்டோம், தரிசனை செய்தோம். அப்போ நான் சொல்லுகிற இது அசலே, இது என்னுடைய அசலான வார்த்தை. இதை அல்லல் தட்டுவீரேல் ஓர் அரக்கன் வந்து உன்னை அவமானத்திலாக்கி அழகையாக்க வருகிறான், வந்தும் இருக்கின்றான் அப்படின்னு நமக்கு பிரசங்க பகுதியில் ஆதி மான்மியத்தில் ஜீவசிம்மாசன பருவத்தில் பேசி வர்றாங்க அல்லவா. அப்போ அரக்கன் எப்போ நம்மக்கிட்ட வர்றான்னாக்கா நமது தெய்வமோர்களின் அந்த மௌனதாரையை அல்லல் தட்டும் போது. நல்லா அதை ஆழமாக கவனிக்கணும். அப்போ நான் சொல்லி இது என்னுடைய அசலான வார்த்தை. அப்போ அந்த அசலான அந்த வார்த்தை தான் மௌனதாரை அல்லவா. நமது தெய்வ தனிப்பிரான் அவர்களுடைய அந்த திருவார்த்தையே மௌனதாரை. அதை அல்லல் தட்டும் போது யமன் வர்றாங்க, அரக்கன். அப்போ இதெல்லாம் நம்ம முதல் பதிவில் படித்து பேசி முதல் சிறப்பை அந்த திருமறையாக அவங்க எப்படி ஸ்பஷ்டமாக அந்த கிரந்தமாக எப்படி விளங்கி கொண்டிருக்கின்றார்கள், அந்த யமனை வென்றது கிரந்தமாக இருக்கின்றது என்பதை நம்ம திருமஞான குறள் 9வது திருவாக்கியம். யமபடரை மாற்றுகின்ற செயலை பற்றி எவ்வளவோ கிரந்தங்களில் பல பல ராகரகமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆகவே அதை செய்ய வல்லவர்கள் யாராக இருக்க வேண்டும், அவர்களுக்கு நாம் என்ன கைமாறு செய்ய முடியும், செய்யாமல் செய்யும் இந்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது என்று சொன்னது சரிதான் என்ற திருவாக்கியத்தை படித்து அந்த எழில் சிந்தும் விடையினை முதல் பதிவாக தரிசித்து இதுவரை 89 பதிவுகளை பண்ணி தரிசனை பண்ணியிருக்கோம். இது 90வது பதிவு, கடைசி பதிவு. அப்போது அந்த கிரந்தமாக விளங்கி கொண்டு நமது தெய்வமோர்கள் அந்த கிரந்தமாகிய ஆயுதத்தை வைத்து கொண்டு நமக்கு வருகின்ற அந்த யமபடரின் அச்சத்தினை வென்றெடுக்கின்றார்கள் என்பதை தான் எல்லா மதங்களினுடைய திருமறைகளும் எடுத்து சொல்லுது. அதை தானே இங்கே சொல்லி வர்றாங்க. யமபடரை மாற்றுகின்ற செயல், அது செயலில்லாத வாசகமே கிடையாது. இந்த நூலில் செயலில்லாத வாசகமே கிடையாது. அப்போ அந்த வாசகத்தின் மூலமாக செயலுடைய அந்த வாசகத்தின் மூலமாக தான் நமக்கு அந்த யமபடரை மாற்றி வைக்கின்றார்கள். அந்த செயலை யமபடரை மாற்றுகின்ற செயலைத்தான் எவ்வளவோ கிரந்தங்களில் பல பல ராகரகமாக சொல்லி வைத்திருக்கின்ற அந்த ராகரகங்களை தான் இதுவரைக்கும் 89 ராகரகங்களை தரிசனை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி 90வது பதிவு. அப்போ இதுவரைக்கும் நம்ம தரிசனை செய்த அந்த கிரந்தத்தின் சிறப்புகள், அதனால தான் தலைப்பே நம்ம யமனை வென்ற திருமறை. நமது தெய்வமர்கள் திருமறையாக விளங்கி கொண்டு திருமறை குருபெருமானாக விளங்கி கொண்டு
வேதம் ஆசான் திருமேனியாக விளங்கி கொண்டு நமக்கு வருகின்ற அந்த யமபடனின் அச்சத்தினை கடத்தி வர்றாங்கல்லவா. அப்போ அந்த கிரந்தமாக நின்று நமக்கு அந்த அச்சத்தை முறியடிக்கிறாங்கல்லவா, யமனை முறியடிக்கிறாங்கல்லவா, அதனுடைய செயல்பாடுகள் அந்த 89 விதங்கள் அது அனைத்தும் அந்த திருமறையினுடைய பரிணாம வளர்ச்சி. ஜீவன் இதை போன்ற பல தேகம் எடுத்து விட்டது. அந்த ஜீவன் என்பது நமக்கு இப்போ இங்கே திருமறையாக இருக்குது, அந்த கிரந்தமாக இருக்கிறது. அதனுடைய அந்த பல தேகங்களை தான் ஒவ்வொன்றாக நம்ம படித்து தரிசனம் செய்தோம். அப்போது இதுவரைக்கும் அந்த படித்து தரிசனம் செய்த அந்த தலைப்புகளை ரத்தின சுருக்கமாக ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம அந்த திருமறையாக நமக்கு தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கின்றதை நமக்கு எப்படி அதை பலதேகமாக அதை விரித்து காமிச்சாங்க என்பதை நம்ம தரிசனம் பண்ணோம் அல்லவா. அதனுடைய சுருக்கத்தை, அந்த தலைப்பின் சுருக்கத்தை ஒரு தடவை வரிசையாக நினைவுக்கு கொண்டு வரலாம். படிங்க தலைப்புகளை வரிசையாக. யமனை வென்ற திருமறை 1 கிரந்தம். அப்போ அதுதான் 9வது திருவாக்கியத்தில் கிரந்தமாக தரிசனம் செய்தோம் அல்லவா. 2 குறவர் குலம். அப்போ அந்த குறவர் குலத்தில் இருக்காங்க. அந்த குறவர் குலமாக விளங்கி கொண்டு அதிலிருந்து நம்மளை அந்த வடிவத்தில் இருந்து நம்மளை யமனிடமிருந்து காப்பாற்றுகிறார்கள் நம்ம தெய்வமர்களின் செயல். 3 சமத்தர். அது காரிடிகள் யமனுக்கு அஞ்சா குறவர் குலம், யமனுக்கு அஞ்சாத குறவர் குலமாக நின்று விளங்கி கொண்டிருக்காங்க என்பதெல்லாம் தரிசனம் செய்தோம் அல்லவா. 3 சமத்தர். அப்போ அந்த சமத்தர் அப்போ உன்னை கொலை செய்யும் கோர கொலைஞனும் ஆகிய யமனை கொலை செய்து உன்னை மீட்பிக்கும் சமத்தர் அவரே ஆவார். 4 பேராண்மை. யமனற்ற பேராண்மை, வரம்பற்ற நெடுங்காலம் யமனற்ற பேராண்மையாக இருந்து நம்மை காப்பாற்றி வருகிறார்கள் அல்லவா. இப்போ இதெல்லாம் நம்ம தரிசனம் செய்தோம் அல்லவா விரிவா. 5 சோதிடம். 6 அருந்துணை. 7 வலிமை. 8 எண்ணம். 9 வைரமணி தேகம். 10 வெற்றி மேடு. அப்போது வெற்றிமேடு, யமனனுகா வெற்றிமேடு ஏறியே தீர்வான் என்றெல்லாம் அதை விரிவாக படித்து தரிசனம் செய்தோம்ல்லவா. அடுத்தது 11 சாலை தமிழ். அப்போ அவங்க சாலை தமிழாக விளங்கி கொண்டு அந்த தமிழ் தான் நம்மளை காக்கின்றது. அந்த வேதமாக நின்று நமது தெய்வம் அவர்கள் அல்லவா, என்றைக்கும் அதை நடத்தி வர்றாங்க அல்லவா. இப்போ சாலை தமிழாக விளங்கி கொண்டு அவங்க அந்த யமனனுகா செயலை செய்து வருகிறார்கள் திருமறையாக. 12 மந்திரவாள். 13 ரக்ஷகர். 14 பரிசுத்தம். 15 பகவத்கீதை. 16 மொழி. 17 வல்லபம். 18 சக்தி. 19 பதவி. 20 விபூதி. 21 ஈசனின் முகம். 22 தவ ஆதிக்கம். 23 நிலை இன்பம். 24 ஆயுதம். அந்த ஆயுதமாக யமன் எல்லையிலும் வெற்றி தருகின்ற மாணிக்கமாக விளங்கும் அந்த ஆயுதம். அப்போ அந்த ஆயுதமாக விளங்கி கொண்டிருக்காங்க அல்லவா. 25 ஆசான் திருமேனி. 26 மந்திரங்கள். 27 சுதந்திரம். அப்போ அந்த சுதந்திரத்தை வழங்கியிருக்காங்க. அந்த மந்திரம் 11 விதமான மந்திரங்களை தரிசனம் செய்தோம் அல்லவா. அதன் பிறகு அவங்க சுதந்திரமாக மந்திரம் மந்திரத்தின் தந்திரமாக நின்று நம்மளை அந்த யமனிடமிருந்து முறியடித்து அந்த விண்ணுலகத்தில் ஏற்றி வைக்கின்றார்கள் அல்லவா. 28 சொத்து. 29 செவி. 30 வித்து. 31 வீரம். 32 அறிவு. 33 எல்லை. 34 தவ வல்லபம். 35 வாழ்வு. 36 ஆயுதம் சபை. 37 ஆட்சி. 38 மதம். 39 கல்வி. 40 உபதேசம். 41 ஜீவ ரட்சிப்பு. 42 செய் நன்றி. 43 கரை கரை. 44 சாகாத வித்தை.
45 ஐயா ஐயா. அப்போ ஐயாவாக அவங்க விளங்கி கொண்டு விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா. அப்போ அந்த வேதமாக விளங்கி கொண்டு அந்த ஐயாவாக விளங்கி கொண்டு பெரியவருக்கு பேர் தானே ஐயான்னு சொல்லுவோம். அப்போ பெரிது எது? வேதம்தான் பெரியது அல்லவா? 46 செயல், 47 தவ விளைவு, 48 மெஞ்ஞானம், 49. அப்போ அந்த மெஞ்ஞானம் யமனும் கண்டு நடுங்குகின்ற மெஞ்ஞானம். இதெல்லாம் எவ்வளவு தெளிவாக நமக்கு எளிமையாக எப்படி கொடுத்துருக்காங்க. அந்த மெஞ்ஞானத்துக்கு அல்லவா நடுங்குறான், யமன் நடுங்குறான். 48 மெஞ்ஞானம், 49 தெய்வம், 50 பலம், 51 தெய்வம், 52 தீர்த்தம், 53 பீடம், 54 உன்னத பூமி, 55 வாடை, 56 வணக்கம், 57 அறிவு, 58 ஜீவதேகம், 59 இரக்கம், 60 முழு வல்லபம், 61 சத்தம், 62 பிரம்ம ஆதிக்கம், 63 தவமேதை, 64 தங்க உடல், 65 வாள், 66 சாயுச்சிய நிலை, 67 அருள், 68 ஒட்டுதல், 69 சோதி உடல், 70 தெய்வம் ஆலயம், 71 அருங்காரணம், 72 துணை, 73 வேலை, 74 இறை திருச்சக்கரம். இறை திருச்சக்கரமாக அவங்க விளங்கி கொண்டு நமக்கு வருகின்ற அந்த யமனுகா வித்தை அந்த செயலை மாற்றி வருகின்றார்கள் அல்லவா? 75 சொல், 76 ஒன்று, 77 இரக்கம், 78 மை, 79 அருட்குரு, 80 தயவு, 81 பாட்டு. அந்த பாட்டு அது யமன் எல்லையில் அடிவிடுகிற போதுதான் இது பெரிய செயல் என்று தெரிய வரும். அதுவரை என்னவோ பாட்டு படிக்கிறார்கள், என்னவோ வாக்கியம் படிக்கிறாங்க, என்னவோ மான்மியம் படிக்கிறாங்கன்னு தான் எனக்கு முதல்ல சொல்ல தெரிஞ்சுது. அது அடி விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அதுதான் பெரிய செயல் என்று. பெறுதற்கரிய பெரிய 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 செயலை அது தேவவான்குலம் நீடூழி ஓங்கி தழைத்து செய்யும் அந்த பெரிய செயலாக அது எனக்கு தெரிய வருகிறது அல்லவா? 82 உடுக்கை, உடுக்கையாக அவங்க விளங்கி கொண்டு நூல் போல் நுணுகிய இடையினையுடைய துடி உடுக்கையாக நமக்கு அவங்க விளங்கி கொண்டிருக்காங்க அல்லவா? சாகாக்கலை என்னும் உயிர்கலை ஜெயம் கொண்டு விளங்கும் யமனுடைய அதிகார பலத்தை முறியடிக்கிறாங்க அதன் மூலமாக. 83 மெய்ச்செயல், 84 சிவமயம், சிவமயமாக அவங்க விளங்கி கொண்டிருக்காங்க அல்லவா? 85 மங்கை. அப்போ அந்த யமனழிவுக்கு சாபம் இடுகும் மங்கையாக நமது தெய்வம் அவர்கள் அந்த மங்கையாக அந்த திருமறையாக அவங்க அந்த வாக்குமையாக விளங்கி கொண்டிருக்காங்க அல்லவா? அந்த வாக்குக்கு பேரு மங்கை. 86 அறிவு, 87 புல்வாடை. புல்வாடை அப்போ மாமிச வாடை புல்வாடை ரெண்டு வித்தியாசங்களையும் நமக்கு தெய்வம் அவங்க பேசி வர்றாங்க அல்லவா? 88 காரண தேகம். அப்போ அந்த காரண தேகத்தில் யமனுடைய அதிகாரம் அங்கே கிடையாதுங்க. அப்போ அந்த காரண தேகத்தில் போய் நம்ம குடியேறிக்கணும். அப்போ அது நிராலம்ப லகித காரண தேகம், எழிலியல் காரண தேகம் அல்லவா? அப்போ அதெல்லாம் என்ன, எப்படி அது திருமறையாக விளங்கி கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் படித்து தரிசனை செய்தோம். 89 வீரக்குன்று. அப்போ அந்த யமன்பதி கடந்து வீரக்குன்றேறி விளங்க நம்மளை தெய்வம் அவங்க அவர்கள் பெற்ற அந்த நிலையை நம்மளையும் பெற வைக்கிறாங்க. வாழ்வீர் யான் பெற்ற பேரனைத்தையும் பெற்று வாழ்க வாழ்க இங்கு என் போல் எல்லோருமே என்று கடைசியாக நம்ம இதுதானே 89வது பதிவில் படித்து தரிசனை செய்தோம். அப்போ அந்த வீரக்குன்றாக
நமது தெய்வம் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அது விளம்புகின்ற வேத குன்றாக அவங்க இருக்காங்க என்பதையெல்லாம் இப்படி வண்ண வண்ணமாக வாக்கியங்களில் நம்ம பார்த்தோம். வண்ணத்தை எங்கே பார்த்தோம்? கண்ணில் பார்க்கல, காதில் பார்த்தோம். இவ்வண்ணமான திருவசனங்களால் எடுத்து ஓதி இருப்பதன்றியும் நேராக கொடுக்குறாங்கல்லவா, வண்ணமான திருவசனங்கள். திருவசனத்தில் தான் வண்ணம் இருக்குது அல்லவா, நேராக தானே சொல்கிறாங்க. அப்போ அந்த திருவசனங்கள் நிறைந்த பெட்டகமாக நமக்கு இந்த திருமறை அன்னைக்கு எடுத்து வச்சுருக்காங்கல்லவா, அந்த பழமை திருவசன தரிசனை. அப்போ இந்த சுருக்கமாக நம்ம அந்த நாமங்களை, தலைப்புகளை இப்போ இப்படி 89 நாமங்களாக அந்த கிரந்தம், இந்த திருமறையானது, கிரந்தமானது, ஆகமமானது, திருமறையானது, திருவேதமானது, நூலானது, வேதாந்தமானது, அந்த ஏடானது இப்படி நமக்கு தெய்வமாக விளங்கி கொண்டு அந்த அரக்கனை கொன்று சாகடிக்கிறாங்க. எதை? அந்த வாசகத்தை, இறைவனுடைய மௌனதாரையை அல்லல் தட்டுவீரேல் ஓர் அரக்கன் வந்து உன்னை அவமானத்திலாக்கி அழகையாக்க வருகிறான், வந்தும் இருக்கிறான் என்று நமக்கு அந்த பிரசங்க பகுதியில் பேசி வர்றாங்கல்லவா. அப்போ அந்த யமன் எப்படி வர்றான், அவனை எப்படி முறியடிக்கிறது என்பதை விரிவாக பார்த்தோம். இப்போ இது கடைசி பதிவாக நம்ம இப்போ 90வது பதிவு. அப்போ இதில் நான் வந்து நம்முடைய திருவருட்குறளிலிருந்து ஒரு திருவாக்கியத்தினை எடுத்துக்கொண்டேன். அப்போ இதில் வந்து நமக்கு அந்த திருமறையாக எப்படி நமது தெய்வமர்கள் விளங்கி கொண்டு அந்த யமபடர் அச்சத்தினை எப்படி மாற்றி வைக்கின்றார்கள் என்பதை மிக மிக எளிமையாக நம்மீது வைத்த இரக்கத்தால் மிக மிக எளிமையாக நமக்கு அதை பேசி வர்றாங்க. அந்த அருளொழிப்பை படித்து தரிசனம் செய்யலாம். பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம். திருவருட்குறள் திருவாக்கியம் எண் 91, பழைய அச்சு நூல், பக்கம் எண் 98. சாதிகளின் கர்த்தாவே, நம் கையில் நாம் ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கிறோம். அது அருமருந்து, வேத மருந்து, சிவ மருந்து, யமனணுகா செல்வ மருந்து, ஜீவ பிணி நீக்கும் தவ மருந்து. முன்காலத்திலும் இம்மருந்து கொண்டு வந்தோம். ஆனால் மக்கள் சீச்சி கழித்து விட்டார்கள். இப்பொழுது அதையே இக்களிக்கடையில் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். மாதவன் தவமருந்து, சிவமாதவன், பிரம்ம மாதவன், கைலை மாதவன் மருந்தொன்று எம்மிடம் இருக்கின்றது. அதை வாங்கி உண்டவர்களுக்கு பிறவி பிணி தீரும், நிச்சயம் தீரும் என்று நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளி உள்ளார்கள். சாதிகளின் கர்த்தாவே. அப்போ இந்த தெய்வ திருவாக்கியத்தில் நமக்கு அற்புதமாக ஒரே வரியில் எடுத்து சொல்லி வந்துட்டாங்க. அந்த யமனுடைய வல்லவத்தை முறியடிக்கின்றது என்ன என்பது. அப்போது நம் கையில் நாம் ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கின்றோம். அது அருமருந்து. அந்த மருந்து, அந்த வாதகற்பம், நமக்கு அந்த வாத நோய் இருக்கல்லவா, அந்த வாத நோயை நம்ம அந்த மருந்து கொண்டு தெய்வம் அவங்க நிவர்த்தி செய்கிறாங்க. வைத்தியரும் அவங்களே, மருந்தும் அவங்களே. அப்போ அந்த மருந்து என்ன என்பதை தான் இங்கே அற்புதமாக அதை விரித்து 5 விதமான நாமங்களை இந்த திருவாக்கியத்தில் மட்டும் 5 நாமங்களை கொடுக்குறாங்க. அது அருமருந்து. 2வது வேத மருந்து. அந்த மருந்து என்னன்னா அந்த திருமறை தாங்க அந்த மருந்து. அது வேதம் தான் அந்த மருந்து, அந்த நூல் தான் அந்த மருந்து, அந்த வேதாந்தம் தான் அந்த மருந்து, அந்த ஆகமம் தான் அந்த மருந்து, அந்த கிரந்தம் தான் அந்த மருந்து, அந்த ஏடு தான் அந்த மருந்து. இப்படி நான் நமது திருமறைகளை, நமது தெய்வமோர்களின் திருமறையை நான் தரிசனம் செய்கிறேன். அது வைத்தியநாத மருந்து என்றெல்லாம் நமது பெரியப்பாவுங்க அருட்பாவில் பேசி வர்றாங்க. வடலூர் வள்ளல் பெருமான் ஞான மருந்தி மருந்து, வைத்தியநாத மருந்து. அதுதானே வைத்தியநாதனாக இருக்குது. பாருங்கள், நல்லா அந்த நாமத்திலே இருக்குது, வைத்தியநாதன். நாதனாக அவங்க விளங்கி கொண்டிருக்காங்க அல்லவா. அந்த நாத தேகம், சவுண்டு, ஒளி அல்லவா. ஆக இப்படி அது அருமருந்து, வேத மருந்து. அதுதாங்க சிவம். அந்த திருமறைக்கு பேர் சிவம். சிவமயம் என்று படித்து தரிசனம் செய்தோம் அல்லவா. பிள்ளையார் சுழி சிவமயம். அப்போது அதுதான் சிவமருந்தாக, அந்த மருந்துக்கு பேர் சிவம். அப்போ மருந்து சக்தியாக இருக்குல்லவா, சிவ மருந்து. அந்த மருந்து தான் சக்தியாக இருக்குது. அந்த சக்தி தானே குணப்படுத்துது. அடுத்து அதை போட்டு உடைக்கிறாங்க. 4வது எடுத்து தான் கொண்டு வந்து தர்றாங்க, யமனணுகா செல்வ மருந்து. அப்போ யமனணுகாதது எது? அந்த செல்வ மருந்து. அப்போ அந்த செல்வ மருந்தை எடுத்து நம்ம உட்கொண்டுட்டோம்னா நம்மக்கிட்ட யமன் வருவானா?
வரமாட்டான். சிவன் இருக்காங்க ம். அல்லவா, சிவன் வந்துட்டாங்க. அந்த மருந்தாக இருக்கிறதுனால அந்த மருந்தை எடுத்து வாயில் விழுங்கிட்டதுனால அந்த மருந்து சிவன் மருந்து, அந்த செல்வ மருந்து சிவன் வந்துட்டதுனால யமனுக்கு ஜோலி இல்லை. வட துருவமும் தென் துருவமும் ஒன்றாகுமா காந்தத்தில்? ஆகாது. அப்போது அது இப்போ நமக்கு அந்த மருந்தாக நின்று அவங்க நமக்கு இருக்காங்க. அப்போ இது ஒரு திசை, இது ஒரு திசை. இது அஸ்தகிரினா அது உதயகிரி. யமனுடைய எல்லை அஸ்தகிரினா சிவனுடைய எல்லை உதயகிரியாக இருக்குது அல்லவா. ஆக இப்படி அந்த மருந்தை அது யமனனுகா செல்வ மருந்தாக இங்கே நமக்கு வழங்கியிருக்காங்க. அது ஜீவப்பிணி நீக்கும் தவ மருந்தாக இருக்காங்கங்க. அந்த மருந்தாக நமது தெய்வம் அவர்கள் இருக்காங்க அல்லவா. அந்த மருந்து தான் குணப்படுத்துது. இப்போ நமக்கு வருகின்ற அந்த யமனை அரக்கனை குணப்படுத்துவது இது நமது தெய்வம் அவர்கள் வழங்கிய மருந்து. அப்போ நமக்கு அந்த மருந்து தான் அது வேத மருந்தாக இருக்குது, அது வேதமாக இருக்கிறது. அப்போ அது காகிதத்தில் தான் இருக்கிறது. காகிதத்தில் தான் இருக்கிறது என்று ஏளனமாக நினைப்பதா? அதற்கு துணி கொடுத்ததும் உயிர் வந்துடுதே. அப்படி தானே அதை தரிசனம் செய்யணும் அல்லவா. அப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் இந்த திருவாக்கியங்கள்லாம் பங்கி கொண்டிருக்கோம் அல்லவா. இப்போ இப்படி நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க திருமறையாக விளங்கி கொண்டு இப்போ அங்கே அந்த திருமறை வந்து நமக்கு மருந்தாக விளங்கி கொண்டு அது யமனனுகா செல்வமாக அந்த மருந்தை எடுத்து வழங்கியிருக்காங்க அல்லவா. அப்போது அந்த செல்வம் அது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று அன்றைக்கே திருவள்ளுவர் நாயனார் முதல் மாணாக்கன் அல்லவா. நமது தெய்வம் அவர்களின் அந்த விளங்கும் எந்த ஞான சபையில் அந்த பழம்புலமை தெய்வ பழம்புலமை புலவர் திருவள்ளுவர் நாயனார் முதல் மாணாக்கன் என்று பேசி வர்றாங்க அல்லவா. அப்போ அவரு அன்னைக்கே அவங்க அதை எடுத்து தங்களுடைய வேதமாமறையாகி அந்த திருமறையில் சொல்லிட்டாங்க. அப்போ அது செவிச்செல்வம், அது அருட்செல்வம், அது செல்வத்துள் எல்லாம் தலை அல்லவா. அப்போது அது யமனனுகா செல்வ மருந்தாக அந்த செல்வமாக இருக்குதுங்க. அப்போ அந்த செல்வத்தை அல்லவா நம்ம சேர்க்கணும். இது விண்ணுலக செல்வம். நான் இது வரைக்கும் சேர்த்து வைக்கிறது எண்ணம் வருவது அழிவுலக செல்வம். பணங்காசு நகை வாங்கணும், தங்கம் வாங்கணும், வைரம் வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இடம் வாங்கணும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச செல்வம் உலக வாழ்வில், அழிவுலக வாழ்வில். இந்த செல்வம் வந்து அது விண்ணுலக செல்வம். அது யாருன்னா நமது தெய்வம் அவர்கள், பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர்கள். அவர்கள் என்றென்றும் அந்த மருந்தாக விளங்கி கொண்டு இருக்காங்கங்க. அப்போ அதை தான் நமக்கு பூரண வண்ணப்பாவில் எப்பேற்பட்ட உச்சத்தில் சொல்லி வர்றாங்கன்னா அதில் 2 காட்சிகள் இருக்குது. வரி ஒரே வரி தான். மருந்தெனும் களி மாமரம் நீ என அறிவாயே அப்படின்னு ஒரு வரி வருதுங்க பூரண வண்ணப்பாவில். அந்த மருந்தெனும் களி மாமரம் நீ என அப்படின்னு படிக்கிறோம். இது ஒரு காட்சி. அது களி மருந்தெனும் களி மாமரம் என்று படிக்கிறோம். அதை இன்னும் எப்படி பிரித்து படிக்கிறப்ப எப்படி வருதுன்னாக்கா மருந்து என்னும் களிமா மரம். களிமா என்பது மூல மந்திரம் அல்லவா இஸ்லாத்தில். அது களிமா மரம், அது மாமரம், அது மாமரம், அது களிமாமரம் அல்லவா. அப்போ அது வேதத்தின் தலையான களிமா. அப்போ வேதத்தினுடைய தலை அந்த களிமா தானே, அந்த மருந்தாக அல்லவா இருக்குது. அதை அறியணும் அல்லவா நம்ம. அதை தான் இங்கே செவிச்செல்வமாக செல்வ மருந்தாக அதை நமக்கு எடுத்து வழங்கியிருக்காங்க. அப்போ அது யுகாந்த நாட்டு செல்வம். அது என்றும் அழியாதிருப்பது. அது எது? நமது தெய்வம் அவர்களுடைய அந்த அருள் அல்லவா. அண்டாண்டங்களும் கடந்து அகண்டங்களும் நிறைந்து சர்வ லட்சணங்களையும் வடித்து சர்வ போகத்தையும் அனுபவித்து எல்லாவற்றையும் ஒரு நொடிக்குள் வைத்து திணித்து தருவது, சர்வ போகங்களையும் அனுபவிப்பது, சர்வகாலங்களும் அழியாதிருப்பது அருள். அதுவே யுகாந்த நாட்டு செல்வம். அந்த செல்வ மருந்து எப்படி இருக்குது? அருளாக இருக்குதுங்க அல்லவா. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. அது யுகாந்த நாட்டு செல்வம். அது என்றும் அழியாத வேத வாசகத்தில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. ஆக இப்படி அது நமக்கு குருமணி மாலையில் இன்னும் அற்புதமாக அதை எடுத்து வழங்குறாங்க. செல்வமின் மொழியை செல்வச்சீர நபியை அந்தர்மா முகமாய் தரிசனை காண்பதும் திடனே செல்வம் இம்மொழியை. எது திடம், எது பலம் அதிகம்? பலம் அதிகம் பலனாம். எது பலம் அதிகம்?
மொழிதான். செல்வமின் மொழியை, செல்வம் இம்மொழியை சந்தேகித்தவர்கள் சேகரம் வழி வழி பெருநோய். அதை சந்தேகித்தவங்க, அந்த மொழியை சந்தேகித்தவர்களுக்கு ஒரு பெருநோய் வருது. அது என்னன்னா, அதுதான் எமங்கையில் போய் மாட்டிக்கிறது. அப்போ இதை தான் அங்கே இந்த மௌனதாரையை அல்லல் தட்டுவீரேல் ஓர் அரக்கன் உன்னை அவமானத்தில் ஆக்கி அழகையாக்க வருகிறான். இது மான்மிய பிரசங்க பகுதி. இங்கே பாடலில் எப்படி கொடுக்குறாங்க, அதை சந்தேகித்தவர்கள். அப்போ சந்தேகம், குடும்பத்திலேயே சந்தேகம் வரலாமா? வரக்கூடாது. கணவன் மனைவி உறவு நல்லா இருக்குமா? சந்தேகம் வந்தால் நல்லா இருக்காது அல்லவா? சந்தேகமே வரக்கூடாது. அப்போ அதை போல் இங்கே நமக்கு அந்த மொழியில் சந்தேகம் வரக்கூடாதுங்க. அதுதான் இங்கே நேராக சொல்லி வர்றாங்க. செல்வம் இம்மொழியை. அப்போ அந்த மொழி தான் நமக்கு அது வேதமாக பகரறிய வேத மொழி அறிவும் ஏறும். இது மெய்வழி நூல். இப்போ இதெல்லாம் வேதத்தின் சிறப்புகளை நம்ம படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா? ஆக இப்படி அந்த செல்வமாக அந்த மொழி விளங்கி கொண்டு இருக்கின்றது. அந்த மொழி வேத மொழியாக அது அறிவாக விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை இப்படி நான் உணர்கிறேன் அந்த மொழியை. ஆக இப்படி நமக்கு ஒவ்வொரு வாசகங்கள்லையும் அதை நமக்கு எடுத்து வழங்கியிருக்காங்க. அந்த செல்வமாக நமது தெய்வமர்கள் விளங்கி கொண்டு அந்த யமனனுகா செல்வ மருந்தாக நம்முடைய திருமறையை, நம்முடைய வேத தெய்வமர்களை நான் தரிசனம் செய்கிறேன். அப்போ இந்த திருவாக்கியத்தின்படி அந்த யமனனுகா செல்வ மருந்து, அந்த செல்வம்தான் மொழியாக இருக்கிறது, அந்த மொழிதான் மருந்தாக இருக்கிறது, அந்த மொழிதான் வேதமாக இருக்கிறது, அதுதான் அறிவாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஆக இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் நமது தெய்வமர்கள் அந்த திருவேதமாக திருமறையாக விளங்கி கொண்டு நமக்கு வருகின்ற அந்த யமனை அணுக விடாமல் காத்து ரட்சிக்கும் தெய்வமாக நமது தெய்வமர்கள் அந்த திருமறையாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் இந்த திருவாக்கியத்தின் மூலம் விளங்கி கொண்டேன் என்று கூறி, இந்த யமனை வென்ற திருமறையின் சிறப்புகளை இந்த 90வது பதிவின் தலைப்பாக வருகின்ற அந்த செல்வ மருந்து, இந்த பதிவிற்கு தலைப்பு செல்வ மருந்து. ஏன்னா யமனனுகா செல்வ மருந்து அல்லவா? அதுதான் இந்த 90வது பதிவின் தலைப்பு. அப்போ இந்த யமனனுகா செல்வ மருந்தாக, அந்த செல்வ மருந்தாக நமது தெய்வமர்கள் விளங்கி கொண்டு நம்மை யமனை அணுகவிடாமல் காத்து ரட்சிக்கின்ற திருமறையாக நமது தெய்வமர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் இந்த திருவாக்கியத்தின் மூலம் இந்த திருவாக்கியத்தின் மூலம் விளங்கி கொண்டேன் என்று கூறி, யமனை வென்ற திருமறையின் சிறப்புகளை இந்த பதிவோடு நான் நிறைவு செய்கிறேன் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவுகளை மேற்கொள்ள எனக்கு உதவியாக இருந்த எனது மனைவி சாலை காயத்ரி அவர்களுக்கும், எனது மகள் சாலை வேதத்தாய் அவர்களுக்கும் எனது அன்பான நமஸ்காரத்தை மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா எனக்கு பார்வை குறைபாடு இருக்குது. என்னால் வேதல் உள்ள படிக்க முடியல. அது ஒன்று தான் குறையாக நான் காண்கிறேன். உலக வாழ்க்கையில் எனக்கு எதுவும் குறை இல்லை. பார்வை குறைபாடு காரணமாக என்னால் தனியாக படிக்க முடியலனாலும் அவங்க எனக்கு வேதத்தை படித்து எனக்கு சொல்லித்தர்றாங்க. அவங்க மூலமாக இந்த 90 தலைப்புகளையும் பேசுகிறது நமது தெய்வமோர்களின் துணையோடு, அந்த திருமறையின் துணையோடு. இதை பார்வை குறைபாடு இருந்தும் இந்த வல்லவத்தை நமது தெய்வமோர்கள் திருமறையாக விளங்கி கொண்டு தந்திருக்கின்றார்கள் என்பதற்கு நானே ஒரு சாட்சி அல்லவா? ஆக இப்படியெல்லாம் நமக்கு அந்த மெஞ்ஞான செல்வத்தை அந்த வேத மாமறையாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் இந்த 90 விதமான திருவாக்கியத்தின் மூலமாக விளங்கி கொண்டேன். அப்போ நமக்கு வருகின்ற அந்த யமனனுகா செயலை, அந்த யமபடரை மாற்றுகின்ற செயலை எவ்வளவோ கிரந்தங்களில் பல ராகரகமாக சொல்லி வைத்திருக்கின்றார்கள் என்பதை நான் இப்படி பரிபூரணமாக விளங்கி கொண்டேன் என்று கூறி, இதை இந்த பதிவுக்கு உதவிய அனைவருக்கும் மீண்டும் எனது அன்பான நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு, இந்த யமனை வென்ற திருமறையின் சிறப்புகளை மிகவும் மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கிறேன். எல்லோருக்கும் நமஸ்காரம். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் இதோடு நிறைவாகிறது. அனைவருக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம்.